Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலே இன்று மாலை 3 மணி அளவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்கக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சி, அதே போன்று அமமுக, பாமக, அதே போன்று தேசிய ஜனநாயக கட்சியில புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, அதே போன்று புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிறது. இன்னும் பல்வேறு கட்சிகள் இணைய உள்ள நிலையிலே இன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெறுவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திருவனந்தபுரத்திலே இருந்து குறிப்பாக சென்னை வரவேற்கிறார். சென்னையில் இருந்து மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திலே இன்று மாலை 3 மணிக்கு பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள், கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் ஒரே மேடையிலே இன்றைக்கு சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். இதற்காக ஏராளமான பாதுகாப்பு, உச்சக்கட்ட பாதுகாப்பு மதுராந்தகம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மதுராந்தகம் வருகிறார். மதுராந்தகத்தில் இருந்து இந்த சிறப்புரை மேடையில் சிறப்புரை ஆற்றிவிட்டு 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதன் பிறகு ஹெலிகாப்டர் மூலமாக விமான நிலையம் வந்து சேர்கிறார். அங்கிருந்து டெல்லிக்கு புறப்பட்டு செல்லவிருக்கிறார். இதற்காக சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுராந்தகம் வரை 7 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியில் ட்ரோன் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் வரக்கூடியவர்கள் அனைவரும் இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருப்பதால் உச்சக்கட்ட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மதுராந்தகம் சாலை என்பது ஒரு பிரதான சாலை, தென் மாவட்டங்களில் செல்லக்கூடிய சாலை, போக்குவரத்து நெரிசலும் இருக்கும் என்பதால் அதற்கான மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த எழுச்சி உரை என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஆளுகிற திமுக அரசு மக்கள் விரோத அரசாக இருப்பதாக மக்கள் 2026 தூக்கி எறிவதற்காக தயாராகி இருக்கிறார்கள். ஏற்கனவே திமுக அரசு 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகள் 525 ஏறக்குறைய குறிப்பிட்ட சொற்ப சதவீதங்களை கூட நிறைவேற்றவில்லை என்பதுதான் மக்களுடைய மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்கிறது. எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மக்களுடைய பேர் ஆதரவை பெற்றிருக்கிறது. இந்த எழுச்சி பொதுக்கூட்டம் என்பது மிகப்பெரிய வரவேற்பை இன்றைக்கு பெறவிருக்கிறது. 5 லட்சம் மக்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்ட பொது மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் இருந்து குறிப்பாக மதுராந்தகம் பொதுக்கூட்ட மேடை வரை சாலையுடைய இரு மருங்கிலும் குறிப்பாக பாரத பிரதமரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரையும் அதே போன்று கூட்டணி கட்சி தலைவர்களையும் வரவேற்று ஏராளமான பதாதைகளும் பேனர்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. கொடிகள் நடப்பட்டிருக்கிறது. உச்சக்கட்ட ஒரு பாதுகாப்பு வலயத்திலே மதுராந்தகம் பகுதி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.